21 அந்த நாளை வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் அவருடையது, எல்லாம் அவருடையது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது it's a reward. Not only is a reward, there is a rescue. ஒவ்வொரு நாளும் அன்பு எப்படி சந்தோஷப்பட வேண்டிய அடுத்த குறிப்பு திரையில் கூட பாருங்கள். ரெனியூவல், வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, ரினியூவல். இரண்டாவது ரிவார்ட், அவர் கொடுத்திருக்கிற வெகுமதிகளுக்கு அளவே இல்லை. அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. என் அன்பு ஊழியர்களே, டோன்ட் லுக் ஃபார் ரிசல்ட். அதாவது உலகத்தினுடைய நன்மைகளுக்கு காத்திருக்காதிருங்கள். பல கூடுதலை பேசுகிறேன், பல கூடுதலை இந்த வாரம் முழுக்க பல கூடுதலை பேசினேன். பாராட்ட யாரும் இல்லை. வேதத்தை திருப்பி கூட பார்ப்பதில்லை சில ஊழியர்கள். எனக்கு ஒண்ணு தெரியும், இங்கே எனக்கு பலன் இருக்கிறதோ இல்லையோ, அங்கே பலன் இருக்கிறது. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எனது பிள்ளையே, பலனுக்காக ஊழியம் செய்ய வேண்டாம். தேவன் கொடுக்கிற அந்த ரிவார்ட், அது மகா பெரியது, உன்னதமானது, உயரமானது, நித்தியமானது, முடிவே இல்லாதது. அது உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளை மேலும் வந்து அமரும். எனவே லுக் ஃபார் த ரிவார்ட். அடுத்து நான் சொல்ல போகிறேன், there is a rescue. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் பாடுகளிலிருந்து, துன்பத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, மரணத்திலிருந்து பாதுகாக்கிறாரே, சந்தோஷப்படுவோம். பல ஆகாய விமானங்கள், கடந்த வாரத்துல 4 ஆகாய விமானங்கள், அது மலிவான ஆகாய விமானங்கள் தான், அது சார்ட்டர் ஃபிளைட் சொல்லுவாங்க. ஆனாலும் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், பயங்கர புயல் காற்று, பயங்கர சூறாவளி தான், பயங்கர சூறாவளி. ஆனால் இதுக்கு மத்தியில ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 53 ஆண்டுகள் பிரயாணம் செய்கிறேன். ஆண்டு ஒரு நாளும் பாதுகாக்கிறார். எத்தனையோ நேரங்களில் தப்பி பிழைப்போம் என்ற அந்த நம்பிக்கையே இல்லை. ஆனாலும் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய பாதுகாப்பு, ரெஸ்கியூட், என்னை பாதுகாத்தது, என்னை பராமரித்தது. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது தானியேல் 12:1. இந்த வார்த்தையை திரையிலும் பாருங்கள், முடிந்தால் வேத வசனத்தை எடுத்து பாருங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது என் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள், என் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். 12:1 வாசிக்கிறேன். இந்த உலகம் தோன்றியது முதல் உண்டாயில்லாத ஆபத்துக்கள் வரும். திரும்ப படிக்கிறேன். உலகம் தோன்றியது முதல்